பாரதம் என் உதிரம் தானடி. भारत माता की भारत माता की भारत माता की ஒன்று கூடுவோம் ஒன்று கூடுவோம் ஒன்று கூடுவோம் ஒன்று கூடுவோம் ஒன்று கூடுவோம் ஒன்று கூடுவோம் வென்று தீருவோம் 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 வென்று தீருவோம். பாரதிய ஜனதா கட்சி கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பிலே இன்றைய தினம் இந்த பகுதியிலே குண்டு வெடிப்பு தீவிரவாதிகளுக்கு துணை போகும் தமிழக அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கருப்பு தின பேரணி நிகழ்ச்சிக்கு வருகை தரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய தலைவர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், வருங்கால தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தமிழகத்திலே இந்துக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாலும் அங்கு ஒரு படையுடன் சென்று அவர்களுக்காக குரல் கொடுத்து மரியாதைக்குரிய ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் வழியிலே வந்து சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்து மொழி பேரவைத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியஜி அவர்களையும் வருக வருகிற வரவேற்று விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எல் சிவலிங்கம்ஜி அவர்களையும் வருக வருகிற வரவேற்று மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய எண்ணற்ற சகோதர சகோதரிகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதர சகோதரிகள், விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய சகோதர சகோதரிகள், ராஷ்டிரிய சுயம் சேவகத்தினுடைய சகோதர சகோதரிகள், இந்து முன்னணி பேரகத்தினுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சமுதாய பெரியவர்கள் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். குறிப்பாக கொங்கு வேளாளர் கவுண்டர் பேரவையினுடைய மாநில தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களையும் மாநில பொதுச்செயலாளர் அண்ணன் கொங்கு தேவராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். எத்தனையோ சமுதாயத்தினுடைய பெரியவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு இந்த ரெண்டு பேர்த்த ஏன் பேரை சொல்லி வருகன்னு சொல்லி சொன்னங்கிறது பின்னாடி நான் பேசும்போது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. புரிஞ்சதா? புரியும். இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பெயர்களுக்குமே தெரியும், ஒட்டுமொத்த கோவையினுடைய காவல்துறைக்கும் தெரியும், அரசாங்கத்திற்கும் தெரியும். ஆனால் கோவை மக்களுக்கு முழுமையாக தெரிய வேண்டும் என்பதற்காக இன்றைய தினத்தை ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் 16ஆம் தேதி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோவையிலே இந்த மாநிலத்தினுடைய கருப்பு தினம் என்று அறிவித்தார்கள். அதற்காக தான் இந்த பகுதியில் இந்த கருப்பு தினத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். எதனால் இந்த கருப்பு தினம்? நடிகர் ரஜினிகாந்த் நடிச்ச ஒரு படம் பேர் பாட்சா, தெரியுமா? அதுல விஜயகுமார் ஒரு டைலாக் பேசுவார், பாஷான்னு சொன்னா என்ன பெரிய பாதுஷாவான, தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? அதேதான் நாமும் கேட்கிறோம். இந்த பாஷான ஒருத்தன் 26 ஆண்டுகளுக்கு முன்பாக கோவையிலே மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டை நிகழ்த்தி, பயங்கரவாதத்தை நிகழ்த்தி கிட்டத்தட்ட 60 சகோதரர்கள் இறக்க காரணமான ஒரு பெரும் கொலைகாரன், மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதி, மிகப்பெரிய ஒரு சமூக துரோகி, மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி.
இந்த பாஷா இந்த தேசத்தினுடைய பாதுகாவலனா? யோசனை செஞ்சு பாருங்க, பதில் சொல்லுங்க தயவுசெய்து. இந்த நாட்டினுடைய தேசபக்தனா? மொழிப்போர் தியாகியா? எல்லையிலே போரிட்டு மரமிட்ட ராணுவ வீரனா? விவசாயத்துக்காக உயிர் நீத்த ஒரு விவசாயியா? பின்ன யார்? தேச துரோகி. அந்த தேச துரோகிய ஒரு தியாகியாக சித்தரித்து அவனுடைய இறப்பை மிகப்பெரிய அளவிலே ஒரு ஊர்வலம் நடத்தி எதிர்கால சந்ததிக்கு ஒரு ரோல் மாடலாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய தவறுன்னு இந்த இடத்துல நம்ம பேசணும். அதற்காக இங்க கூடியிருக்கிறோம். 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இதே உக்கட லாரிப்பேட்டையில இந்த லாரியெல்லாம் நிறுத்திருப்பாங்க தெரியுங்களா? லாரிப்பேட்டை அந்த இடத்துல ஊரெல்லாம் போய் விறகு வெட்டி எடுத்து கொண்டு வந்து அந்த விறகு விற்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த விறகு விற்கிறங்கிற பட்சத்துல ஒரு ஓரமா லாரிப்பேட்டை நிறுத்திடுவாங்க. எந்த லாரி எல்லாம் வந்து விறகு அதிகமா இருக்கிற வியாபாரம் இல்லாமையோ அந்த லாரி எல்லாம் போய் பார்த்து சீப் ரேட்டுக்கு பேசி வியாபாரிகள் வித்து கொண்டிருந்த ஒரு புரோக்கர் பையன் பாஷா. விறகு புரோக்கர். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டிலே சொத்துக்கு கூட வழி இல்லைன்னாக்கா 5 வேளை பொழுது குடும்பத்தை பார்த்து கொண்டு குர்ஆன்படி வாழக்கூடிய எத்தனையான நேர்மையான இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த பாஷா போன்ற நபர்கள் மதத்தை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான நபர். அந்த நபர் தன்னுடைய சுயநலத்துக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை ஒன்று திரட்டி இவனோட ஒரு பெரிய தீவிரவாதி இருந்தான், பள்ளி பாபான்னு சொல்லிட்டு. அவன் கூட சேர்ந்துட்டு கோயம்புத்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் சின்ன சின்ன கலவரங்கள் செய்து கொண்டிருந்தான். 94-95 காலகட்டத்திலே அவன் உட்பட 17 நபர்களை அன்றைய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியிலே இவர்களெல்லாம் தேச துரோகிகள் என்று தடா சட்டத்திலே கைது செய்ய மத்திய சிறைச்சாலையை அடைத்தார்கள். 96 இந்த நாசமா போன திமுக அரசாங்கம் என்னைக்கெல்லாம் என்னுடைய மக்களுக்கு எதிராக வந்து நிக்குது அன்னைக்கெல்லாம் உன்னை திட்டுவேன் நானு. நீ எவ்வளவு பெரிய ஆட்சியை எவ்வளவு பெரிய பொறுப்பு இருந்தாலும் சரி, என் மேல எவ்வளவு பெரிய வழக்கு போட்டாலும் சரி, என்னுடைய மக்களுக்கு எதிராக நீ வந்து நின்னாக்கா உன்னை இப்படிதான் திட்டுவேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரபுங்கிறது இந்த மாதிரி மேடையில பேசுறதல்ல. பாரதிய ஜனதா கட்சியுடைய மரபுங்கிறது செத்து போனவனை பத்தி பேசுறதல்ல. செத்து போனவனுடைய ஆத்மாவும் சார்ந்ததுன்னு சொல்லி வேண்டக்கூடியத சனாதனம் தர்மத்தை சார்ந்தவன். ஆனா உன்னை நான் மனுஷனாவே மதிக்கல, அதனால வசைப்பாடியே தீருவேன். அதுக்காக தான் இங்க பேசிட்டு இருக்கேன். அந்த போன்ற ஒரு நபர் 17 பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை தடா உள்ள போனோம். இந்த கருணாநிதி ஆட்சி வந்த உடனடியாக அவனை விடுதலை செஞ்சாங்க. அன்றைய காலத்தில் இருந்த அத்துணை நபர்களுக்கு தெரியும், தடாவை தகர்த்தெறிந்த தியாகினி அவனுக்கு கட்டவுட வச்சு வெளியே கூட்டிட்டு வந்தான். மத்திய சிறைச்சாலையிலிருந்து மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை சேர்த்து தியாகியாக வெளியே வந்தான். வெளிவந்தவன் அல்லுமாங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போய் குறிப்பா கோவையிலே அங்கங்கே சென்று கொடியேற்று விழா நடத்தினான். ஆனா இதே ஆர்எஸ் புரம் நம்மளுடைய காமராஜர் நகரிலே இருக்கக்கூடிய அந்த காமராஜபுரத்திலே குடியேற்ற வந்து மக்களால் மிரட்டி அடிக்கப்பட்டவன் இந்த பாஷா. இவன் எவ்வளவு பெரிய தீவிரவாதியா இருந்தாலும் ரவுடித்தனம் பண்ணினாலும் நம்ம காமராஜபுரம் மக்கள்கிட்ட இவன் பருப்பு வேக, இந்துக்கள்கிட்ட இவனுடைய பருப்பு வேகல, ஒட்டுமொத்தமா அவனை புறக்கணிச்சாங்க. நாம் அவனை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மாநிலத்தினுடைய தலைவர் இளைஞர்களின் எதிர்காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்ன சொப்பனம் திராவிட கட்சிகளினுடைய இது நாயகன் அண்ணாமலை அவர்கள் வரவேற்கிறேன்.
பாரத் மாதா கி. ஒன்று கூடுவோம், ஒன்று கூடுவோம், என்று தீருவோம், என்று தீருவோம். அது போன்ற ஒரு நபர் 96க்கு பிறகு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மிகப்பெரிய ஒரு தீவிரவாத இயக்கத்தை ஆரம்பித்து 17 பேர் தடால வெளியே வந்தா 2 ஆண்டுகள்ல 96 இருந்து 98க்குள்ள 175 பேருக்கு தீவிரவாதியை ஆக்கி கோயம்புத்தூர் முழுவதும் வெடிகுண்டு வச்சு பல நபர்களை கொண்டு மிகப்பெரிய ஒரு 200 பேருக்கு மக்கள் ஊனமாக்கி ஆயிரக்கணக்கான சொத்து நம்மளுடைய சொத்துக்களை அழைச்சு கோவையை சுடுகாடாக்கிய ஒரு நபர் திரும்ப 185 பேர் ஜெயிலுக்கு போறான். இவனுக்கு வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று 2007 தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. அன்னைக்கே தூக்க ஓட்டுன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்காது. பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைய தீவிரவாதத்துக்கு வந்திருக்க மாட்டான். கடைசியாக இப்பொழுதும் கூட ஜமீல் சாபுதீன் என்ற நபர் கோவையிலே மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதத்தை நடக்க தயாரான பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் முன்னோடி வந்தான். அதை இந்த அரசாங்கமானது செய்ய தவறியது. அதற்கு பிறகு அவருடைய வழித்தோன்றல் என்று சொல்லக்கூடிய பல்வேறு நபர்கள் தொடர்ந்து தீவிரவாத இயக்கத்தை செயல்களில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதை அத்தனையும் சுட்டிக்காட்டி எதிர்கால சந்ததிகள் எந்த ரூபத்திலையுமே பயங்கரவாதத்தின் பக்கம் பின்னாடி போகக்கூடாது, தீவிரவாதத்தின் பக்கம் பின்னாடி போகக்கூடாது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே அவனுடைய அந்த ஊர்வலத்தை தியாகியாக சித்தரித்த அந்த அரசாங்கத்தை கண்டித்து இன்றைய தினம் கருப்பு தின பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலத்தினுடைய நேரம் கருதி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். பாரத் மாதா கி. தொடர்ந்து விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினுடைய தென் தமிழக தர்ம யாத்திரா பிரமுகர் திரு சிவலிங்கம் அவர்கள் உரையாற்றுவார்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.